ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நகையோட ரேட்டு ஜெட் வேகத்தில் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம பணத்தை மிச்சப்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமான கிராமில் தங்கமும் வாங்கிக்க முடியுங்க. அது என்னென்ன வழிகள் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நகையோட ரேட்டு ரொம்ப அதிகமான ஸ்பீடில் அதிகரிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஒரு சீட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 11 மாதம் கழித்து தான் நம்ம அந்த சீட்டு வந்து நம்ம முடிக்க முடியுங்க. அப்படி இருக்கிற காலத்தில் இந்த 11 மாதத்தில் நகையோட ரேட் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ரேட்டே இருக்காது. இப்போ 7100 இன்றைக்கி ரேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7000 குறைஞ்சபட்சம் ஒரு 7500லேருந்து 7800 வரைக்கும் ஒரு கிராமோட ரேட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்மக்கிட்ட கையில் அமௌண்ட் சப்போஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை வந்து நீங்கள் இப்போ ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு கிராம் வந்து ரொம்ப அதிகமாகவே அதிகரிச்சுக்குங்க, அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் இல்லாமல் நம்ம அந்த 11 மாதம் கழிச்சு எப்போ போல் சீட்டு போட்டால் வாங்குற மாதிரியே வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, சரி ஓகேங்க சிஸ்டர், இப்போ கையில் இருக்கிற அமௌண்ட்டு நான் வந்து வாங்கிடுறேன், அப்போ எனக்கு அந்த அமௌண்ட் எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை வந்து ஒரு ஆர்டி மாதிரி பேங்க்கில் வந்து ரெகுலராக மந்த்லி நீங்கள் எவ்வளோ நீங்கள் பே பண்ணுவீங்க. இப்போ சீட்டுக்கு ஒரு 5000 பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த 5000 நீங்கள் வந்து ஆர்டி மாதிரி நீங்கள் பேங்க்கில் ஒரு 11 மாதம் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த 11 மாதத்தில் நீங்கள் இன்றைக்கி 55,000க்கு நீங்கள் நகை வந்து டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 55,000 உங்களுக்கு வந்து அந்த 11 மாதம் எண்டிங்கில் கிடச்சிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு கையில் வந்துடும். அதே பட்சத்தில் இங்கே பார்த்திங்கன்னா கோல்டோட கிராம் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லோரும் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. யாராவது இது மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்க, அதாவது பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன், ஆனால் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, இப்போதைக்கு அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதாவது எனக்கு வந்து இப்போதைக்கு செலவில்லை, நான் ஒரு டெபாசிட் மாதிரி தான் பேங்க்கில் வச்சுருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ நகைச்சீட்டுக்கு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஆர்டி மாதிரி நீங்கள் சேவிங் மாதிரி போட்டுக்கிட்டு மாதம் மாதம் நீங்கள் நகைச்சீட்டு கட்டுற அமௌண்ட்டை அந்த ஆர்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணமும் சேர்ந்துக்கும். இங்கே நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் டெபாசிட் மெத்தடில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி அந்த ரேட்டுக்கு வந்து கிராம் வந்து அதிகமாகவே கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் அதாவது மாதம் மாதம் நீங்கள் கிராம் ரேட்டு வந்து போட்டு கிராம் வந்து ஆட் பண்ணுறத விட இப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிராம் அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யாருக்கெல்லாம் இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அவங்க மட்டும் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து மாதம் மாதம் தான் கையில் போடுற அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நகைச்சீட்டே போட்டுக்கலாம், தாராளமாக, தப்பு கிடையாதுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது ஓகே அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அது இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நகை பழைய கோல்டு வச்சுட்டு புது கோல்டு வாங்குவீங்க. அவங்களும் அதே போல் தான் பழைய கோல்டு வச்சுட்டு நீங்கள் வந்து நகை வாங்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து வட்டி அதிகமாக பே பண்ணாத மாதிரி சீக்கிரமாக அதாவது நகையை மீட்டுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியும் பண்ணுறவங்க உடனே அந்த ஓல்டு கோல்டு வச்சுட்டு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை உடனே வந்து நீங்கள் வந்து நகை எடுக்காமல் அதை வந்து ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும். என்னடா எப்போ பார்த்தாலும் நீங்கள் இப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நகையோட ரேட் அதிகமாகிறப்போ வேஸ்டேஜும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த வேஸ்டேஜோடைய அமௌண்ட் இப்போ ஒரு பவுன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 8000லேருந்து 9000 கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டில் நீங்கள் 100 கிராம் சேர்த்தியே எடுத்துக்கலாம். ஸோ அதனால தாங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடில் வச்சுட்டு ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறேன். இல்லைங்க சிஸ்டர், எனக்கு அர்ஜென்ட்டாக வாங்கணும், ஒரு விழா காலம் ஃபங்க்ஷன், அது மட்டும் இல்லாமல் சீர் செய்ய வேண்டியது இருக்குது, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேறு வழியே இல்லைங்க, உடனே தான் வாங்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்குங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு சீட்டு போட்டு வாங்கிக்கிங்க. இந்த காலத்தில் வந்து ஒரு 500 கண்டிப்பாக நம்மளால் ஒரு மாதம் கூடி, அதாவது நம்ம வருமானம் சிறிய அளவு இருந்தாலும் கூட மாதத்தில் 500 1000 கண்டிப்பாக நம்மளால் வாரத்துக்கு ஒரு 200 மிச்சம் பிடிச்சிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் 1000 நீங்கள் கோல்டு சீட்டு போட முடியும். போட்டிங்கன்னா கண்டிப்பாக வருஷம் கூடி ஒரு 2 கிராமாவது உங்களால் எடுக்க முடியுங்க. ஒரு 2 கிராமில் ஒரு தோடாவது வாங்க முடியும். யாருமே வந்து நம்மளால் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிக்கவே வேண்டாம். நம்மளும் வாங்கலாம், நம்மளாலே முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவான திங்கிங் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நல்ல வழியில் வந்து கோல்டு வாங்கிக்கிங்க. இப்போ வந்து நகை ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் வந்து அதாவது அதிகரிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறதுனால தான் சீட்டு போடுறத விட கையில் அமௌண்ட் இருந்தால் இப்போதைக்கு நீங்கள் வந்து கிராமாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி சீட்டு கட்டுறதுக்கு பதிலாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஆர்டி மாதிரி வந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ சீட்டு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்ல வரேங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கூடி ஒரு 200 கிராமுக்கு 200 மேக்ஸிமம் 500 தான் அதிகமாகும். இப்போலாம் ரொம்ப அதிகமாக வந்து ரேட் ஏறுது, ஃபாஸ்ட்டாக ஏறுது அப்படிங்கிறனால தான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. யாருக்கு
யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.